ஆலோசகரும் எழுத்தாளருமான மனநல ஆலோசகரும் எழுத்தாளருமான நண்பர் ஷஃபி எழுதியிருக்கிற இந்த என்ஆர் முல்லா புக் வந்து ஒரு வகையில் தமிழுக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வென்ஷன். அது ஒரு இது என்னன்னா, நாவல், சிறுகதை, வரலாறு இந்த மாதிரியான கவனங்கள்ல தான் இது இருக்கு. அந்த வகைமையில் வராத இந்த புத்தகம் ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையாக இன்னைக்கு சமகாலத்துக்கு ரொம்ப தேவையான கூட ஒரு குளிகை மாதிரி, ஒரு மாத்திரை மாதிரி வச்சுக்கிறதுக்கான ஒரு புத்தகம் இது. ஏன்னா இன்னைக்கு நாம வந்து சமூக வாழ்க்கையும் சரி, அந்தரங்க வாழ்க்கையும் சரி, அகந்தைகள், வெறுப்பு, பொய் செய்தியே வரலாறா தொடர்ந்து தினசரி உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றவர்கள் மேல, அதர்ஸ் மேல, ஆண் மேல, பெண் மேல, முஸ்லிம்ஸ் மேல, சாதிகள் மேல நம்ம வந்து பொய்யான கதைகளை வந்து இது அவ்வளவும் அகந்தைகளோட எங்கேயோ ஒரு இடத்துல பொய் வழியா நம்மளோட அடிப்படையான வெறுப்பு, பொய் எங்க இருந்து வருது? வெறுப்புல இருந்து வருது. இந்த வெறுப்பை பரிசீலிக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து முல்லா. நாம மனிதர்கள் வந்து மேன்மையானவர்கள் இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஒரு எளிய உண்மையை முல்லா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. நாம ரொம்ப லட்சியவாதிகள் இல்லை, நாம ரொம்ப அல்பமான ஆளுகள், நம்ம ரொம்ப பயம் உள்ள ஆளுகள், நம்ம ரொம்ப வெறும் சின்ன விஷயங்களுக்காக ஜெலஸ், பேராசைப்படுத்த ஆளுகள். ஆனா இது எல்லாமே இதுக்காக சங்கடப்பட வேண்டியதோ இது பண்ண வேண்டியதோ இல்லைங்கிறத முல்லா வந்து ஞாபகப்படுத்துறாரு. நம்மள்கிட்ட உள்ள வெறுப்போ, நம்மள்கிட்ட உள்ள கொடிய உணர்ச்சிகள், கேடான உணர்ச்சிகள் சொல்லி சமூகம் சொல்ற எல்லா உணர்ச்சிகளும் அடிப்படையா நம்மளோட ஆற்றல் பிரதேசத்தோட, மன ஆற்றல் பிரதேசத்தோட ஒரு வடிவம் தான். அதை வேடிக்கை பார்க்கறதும் அது அங்க இருக்குது அப்படிங்கறத உணர்றதுக்கும் முல்லா ரொம்ப உதவக்கூடியவர். இது இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சின்னத்தனமா இருக்கிறியா, சின்னத்தனம்னு தெரிஞ்சுக்கிட்டீரு. இந்த விஷயத்தை அது சொல்றது. பயத்தை எப்படி பார்க்கணும், கள்ளத்தை எப்படி பார்க்கணும், காமத்தை எப்படி பார்க்கணும், இந்த இடத்துல வந்து முல்லா நமக்கு ரொம்ப 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 அது ரொம்ப இயல்பான உணர்ச்சி. அது போக நாம வந்து நம்மளோட அகந்தையே நாம நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது இல்லாம அதை ஃபுல்லா இடைவெளி விட்டு, இப்ப ஜெயஜெயசில குறிப்புகள் சுந்தராமசாமி மலையாள சூழலை முன் வச்சு தமிழ் சூழலை விமர்சனம் பண்ணியிருப்பார். நான் உங்களை நேரடியா விமர்சனம் பண்றதுக்கு பதிலா இப்படி ஒருத்தர் இருந்தா, அவன் இப்படி எல்லாம் இருந்தான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கும். அவன்கிட்ட இருந்த விஷயம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த ரிஃப்ளெக்ஷனை முல்லா கொடுப்பாரு, நம்மளோட பயத்தை. அப்புறம் அவர் வந்து முல்லா ரொம்ப பயம் கொண்டவர். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த நம்மளோட பயத்தை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கிறவர். நம்மளோட எவ்வளவு நம்மளோட எண்ணங்கள், நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை பத்தி வச்சிருக்க நம்பிக்கைகள், இதெல்லாம் எவ்வளவு கற்பனையானதுங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். முல்லா ஒரு கதையோட முடிச்சுக்கிறேன். முல்லா ஒரு பெரும் பயணத்தை மேற்கொள்றாரு. ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ கழுதியோட போறப்பா, கழுதிய கொள்ளையடிக்கிறதுக்கு யாராவது வரலாம், நீ ஒரு வாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த வாளோட முல்லா டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. ஏத்தால யாரோ ஒருத்தன் அவன் கழுதியை திடுறதுக்கு வரல, ஆனா முல்லா பயந்துறான், இவன் கழுதியை திடுறதுக்கு வரான். அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம், இந்த வாளை நீ வச்சுக்கோ, நான் கழுதியோட போறதுக்கு என்ன விடுன்னு சொல்ற. நாம வாளை வச்சு வன்முறைக்கு பயன்படுத்த போறோமா, வாளை அன்போட பரிசா மாத்த போறோமா, இதை முல்லா நமக்கு கத்து தருவார். தேங்க்யூ. இந்த புக் வந்து ஷபி மாதிரியான ஒரு ஆள் வந்து இது ஒரு 7-8 வருஷம் பண்ண ஒர்க்கு. இந்த ஒர்க்கை முல்லாவை உங்களுக்கு கூட வச்சுக்கிறதுங்கிறது நம்மளை பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்கு. நாம ஒன்றும் அவ்வளவு மேன்மையானவங்க இல்லை, தினசரி சிரிக்கிறதுக்கு முல்லா உதவுவார். இது ரொம்ப அதுக்கான ஒரு கையேடா, ஒரு மாத்திரையா, குளிகையா, டேப்லெட்டா, ஹீலரா முல்லா உங்களோட
பணியாற்றுவார். தேங்க்யூ. அவர் ஒரு தெரபிஸ்ட். முல்லா ஒரு ஷஃபி மாதிரியே முல்லா ஒரு பியூட்டிஃபுல் தெரபிஸ்ட்.